ஹாய்ங்க. நீங்கள் குலாப் ஜாமுன் ட்ரை பண்ணும்போது சரியாக வரலையா? அப்போ நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாலும் ஜாமுன் பக்காவாக வரும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பசும்பாலை காய வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் சர்க்கரை பாகு பிசுபிசுப்பு பதம் வந்ததும் ஏலக்காய் தூள் சேர்த்து தனியாக வச்சிடலாம். சுண்டை காய்ச்சின பாலில் சர்க்கரை சேர்த்து கெட்டியானதும் தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுடுங்க. இப்போ ஒரு பவுலில் குலாப் ஜாமுன் மாவை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு விரலாலேயே சாஃப்டாக பிசையணும். 20 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுடுங்க. அப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க இந்த உருண்டை எல்லாத்தையுமே பொரிச்சு எடுக்கணும். வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணுங்க. அப்போ தான் எல்லா உருண்டையும் நல்லா வெந்து ஈவனாக செவந்து வரும். இப்போ உருண்டை எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு செஞ்சு வச்ச சர்க்கரை பாகை சேர்த்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுடுங்க. இப்போ ஒரு பவுலில் செஞ்சு வச்ச ரபடி நல்லா ஊறின குலாப் ஜாமுன் பீஸ் ஒன்று, அதுக்கு மேலே நட்ஸை தூவி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் என்னங்க, நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.